ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மொபைலில் கெனரா மொபைல் பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்பில் சில பேர் சில இஷ்யூஸ் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு இஷ்யூ தான் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணுறப்போ செக் த இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாட்டி இன்டர்நெட் இஷ்யூ இல்லாட்டி சம்திங் வென்ட்ரோங் இந்த மாதிரி இன்டர்நெட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் ஷோ ஆகுது. இதனால் உங்களால் இந்த கெனரா பேங்கிங் ஆப்பை யூஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் வீக்னேஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த கனரா பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணுறப்ப இன்டர்நெட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் காட்டுது. ஆனால் உங்கள் மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை செக் பண்ணுறதுக்காக நார்மலாக யூடியூப் இல்லாட்டி ஃபேஸ்புக் போயிட்டு பாருங்கள். அப்படி இன்டர்நெட் அதுக்கு ஒர்க் ஆகுமா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் இன்டர்நெட்டில் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்றத உங்களால் ஷூர் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இல்லாட்டி நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் உங்கள் மொபைல் நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் என்னென்னதுன்னு காட்டும். ஸோ அதை நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற சிம்மை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நெட்வொர்க் எக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் இங்கே உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் எல்லாமே காட்டும். இதில் சர்ச் பாரில் நீங்கள் இந்த கனரா பேங்கிங் ஆப்பை சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிவிட்டு இதில் மொபைல் டேட்டா வைஃபை எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல இந்த நெட்வொர்க் அக்சஸ் டிசபிளில் இருக்குமா இருந்தாலுமே அந்த கனரா பேங்கிங் ஆப்புக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்காது. அதனாலையுமே அதில் இந்த மாதிரியான எரர் மெசேஜ் ஷோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் கனரா அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த கனரா பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணாமல் நம்ம பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி நெட்வொர்க் சம்மந்தமான இஷ்யூஸ் இந்த ஆப்பில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலையுமே நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் நம்ம மொபைலையும் சில ஏதாவது இஷ்யூஸ்னாலுமே இப்போ இந்த கனரா பேங்கிங் ஆப்புக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு ரீஸ்டார்ட்டை பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த கனரா பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நெட்வொர்க் சம்மந்தமான இந்த இஷ்யூஸை உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.